அம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா, இன்றைக்கி என்னை தேர்ந்தெடுக்கலைன்னா எனக்கு அவமானமாயிரும்மா. இந்த கெட்ட வாழ்க்கையில் நமக்கு யாருக்காவது வராமல் இருந்திருக்கிறதா? எனக்கு அவமானமாயிடும், என்னை சூஸ் பண்ணலன்னா நான் என்னம்மா செய்து. அம்மா சொன்ன, நீ போ, டூ யர் பெஸ்ட், உன்னால் என்ன முடியுமோ அதை நல்லா செஞ்சுட்டு நீ திரும்பி வா. அந்த பையன் அன்னைக்கு போனான், ரொம்ப நல்லா விளையாடினான், செலக்ட் ஆயிட்டான், வீட்டுக்கு திரும்பி வந்தான். ஆனால் அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்றதுக்காக முகத்தை டல்லாக வச்சுக்கிட்டான். நம்ம பிள்ளைங்க நம்மள்கிட்ட செய்யும் தானே, என்ன தெரியுமா, என்ன செலக்ட் பண்ணிட்டாங்க, நான் அப்புறம் சொல்லலான்றதுக்காக வேணும்னே முகத்தை டல்லாக வச்சிருக்கான். வீட்டு கதவை திறந்த உடனே பார்த்தா அவனுக்கு அப்படியே ஆச்சரியம். வீடு முழுக்க அந்த அம்மா வந்து வண்ண வண்ண, அந்த பர்த்டேக்கெலாம் பண்ணுவோம்ல, வண்ண வண்ண பேப்பர்களை போட்டு பலூன்ஸ் எல்லாம் போட்டு அழகழகான விளக்குகளை போட்டு அந்த அம்மா வீட்டை அலங்கரித்து வச்சிருக்கு. என்னம்மா நீ செஞ்சிருக்கான, இது பாருன்னு காமிக்கிறாங்க. ஒரு அழகான இதில் ஒரு கேக் வச்சிருக்காங்க அந்த அம்மா. அந்த கேக்கில் வந்து அந்த பையனுடைய பேர் போட்டிருக்கு. என்னவா நீ செஞ்சிருக்க, இது மாத்திரம் இல்ல, உனக்கு பிடிச்ச எல்லா பலகாரமும் இன்னைக்கு செஞ்சிருக்கேன் பாரு, உனக்கு பிடிச்ச சப்பாத்தி, குருமா, எல்லா குழம்பு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன், இன்னைக்கு ஃபுல்லா நீ உன்னோட செலிப்ரேஷன் தான். அந்த பையன் சந்தோஷம் தாங்கல, கேக்க சாப்பிட்டான், அந்த நல்ல சாப்பாட்டை ஒரு கட்டு கட்டினா, எல்லாம் முடிச்சுட்டு அம்மாட்ட கேட்டா, உனக்கு யார் சொன்னாங்க நான் செலக்ட் ஆகிட்டேன்னு, உனக்கு யார் சொன்னாங்க, ஸ்கூல்ல இருந்து பசங்க யாராவது சொன்னாங்களா? அம்மா சொன்னாங்க, எனக்கு தெரியாதுடா, இப்ப நீ சொல்லிதான் எனக்கு தெரியும் நீ செலக்ட் ஆயிட்டேன்னு. இப்ப அந்த பையன் சொன்னா, நான் செலக்ட் ஆயிட்டேன்னு தெரியாமலேயே நீ எப்படி வீட்டை அலங்காரம் பண்ண, நான் செலக்ட் ஆயிட்டேன்னு தெரியாமலே எப்படி கேக் வாங்கி வச்ச, நான் செலக்ட் ஆயிட்டேன்னு தெரியாமலே விருந்து எப்படி செஞ்சு வச்சேன். அம்மா சொன்னாங்க அவன்கிட்ட வந்து, நீ செலக்ட் ஆனாலும் ஆகாட்டாலும் நான் செலிப்ரேட் பண்ணத்தான் போறேன். ஏன் தெரியுமா, ஒரு முயற்சியை எடுத்திய அங்கேயே நீ ஜெயிச்சிட்டடா கண்ணா. அப்ப என்னை வாழ்த்துறதுக்காக நீ இதெல்லாம் செய்யலையா, நான் உன்னை வாழ்த்துறதுக்கு